சினிமா கண்டென்ட் சினிமா ஆளுங்களோட சேர்ந்து கூத்தடிக்கிறது கூட ஒரு அவசியம் இல்லாதது தான். ரீசெண்டாக A2D நந்தா ப்ரோ இன்ஸ்டாகிராம் பக்கம் போலான்னு பார்த்தா அங்கே நம்மளோட உருட்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அது எனக்கு ரொம்பவே வந்து ட்ரிகர் ஆச்சு. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரெக்கார்ட் பண்ண ஒரு சில கிளிப்ஸ்லாம் காணாமல் போயிருச்சு. ஹார்ட் டிஸ்கே மிஸ் ஆயிடுச்சு. ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம கிரிப்டோ பற்றி நிறைய விஷயங்கள் ஜென்ரலாக வந்து பார்க்க போகிறோம். ரீசெண்டாக A2D நந்தா ப்ரோ ஆம்ஸ்டர் காம்பேக்ட் பற்றி அண்ட் கிரிப்டோ அந்த ஹோல் அட்ரஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாரு. அதில் நிறைய விஷயங்கள் எனக்கு மிஸ்லீடிங்காகவும் மிஸ்கான்செப்ஷனாக வந்து பட்டுச்சு. அதுலேயும் மெயினாக ஒரு சில இந்த ஆம்ஸ்டர் காம்பேக்ட் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ஸ்ட்ராங்காக அடித்து ஸ்கேமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கடந்த சில நாட்களாகவே யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் முக்கியமாக நம்ம இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் உட்பட எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆம்ஸ்டர் காம்பேக்ட் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனில் டேப் பண்ணால் மட்டும் போதும் உங்களால் காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியே ஃபாலோவர்ஸ் ஏற்றிக்கிறது. அது எனக்கு ரொம்பவே வந்து ட்ரிகர் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சொல்லிடுறேன், நான் வந்து ஆம்ஸ்டர் காம்பேக்ட் ப்ரொமோட் பண்ணவே வந்து கிடையாது. எந்த விதமான அஃபிலியேட் லிங்க்கும் ஷேர் பண்ணலை. நான் அது இனிஷியலாகவே வந்து அப்படியே வந்து விட்டுட்டேன். ஸோ லேட்டரான நிறைய பேர் ஆம்ஸ்டர் காம்பேக்ட் பற்றி சொல்லி வீடியோஸ் வந்து மேக் பண்ண சொல்லி கேட்டனால 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வந்து பண்ணியிருந்தேன். A2D நந்தா ப்ரோ அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே நான் அந்த ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வந்து மேக் பண்ணியிருந்தேன். சேம் ஐடியாலஜி சேம் பர்ஸ்பெக்ஷன் தான் எனக்கும் வந்து இருந்தது. நான் அந்த ரீல்ஸில் வந்து இதில் நீங்கள் லேக்ஸ் டுகெதர்லாம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு டே ட்ரீம் பண்ணாதீங்க. ஒரு 5,000 to 8,000 நீங்கள் அதுவுமே சீக்கிரமாக வந்தால் அது வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 10,000கே தலைகீழ நின்று தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அண்ட் நான் இப்போ வரைக்கும் நானே பர்சனலாக அந்த ஆம்ஸ்டர் காம்பேக்ட்லாம் பெருசாக வந்து யூஸ் பண்ண வந்து கிடையாது. பட் இப்போ நான் வந்து ஒரு 4-5 இயர்ஸாக கிரிப்டோ ரிலேட்டட் கான்டென்ட்ஸ் யூடியூப்பில் வந்து போட்டுட்ருக்கேன். ஆம்ஸ்டர் காம்பேக்ட் நல்லா ட்ரெண்டானாலும் நிறைய பேர் ஷார்ட் டேர்ம்லேயே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து கெயின் பண்ணியிருந்தாங்க. பட் நானே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ஸ்கேமர்ஸாவோ இல்லை எந்த விதமான கிரட்ஜோ வந்து இல்லை. அவங்க தே சம்மவ் த்ரைவ் பண்ண பார்க்குறாங்க, ஒரு நல்ல பெட்டரான பொசிஷனுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருமே அதை தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 1.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நந்தா ப்ரோ வச்சுருக்காரு. அவங்கள ஏன் ஸ்கேமர்ஸ்னு வந்து மென்ஷன் பண்ணுறா எனக்கு புரியல. ரீசெண்டாக இந்த பிஸ்குருக்கள் அப்புறம் கிரிப்டோ ஃபாரெக்ஸ் ஸ்கேம் அது ரிலேட்டடாக பீப்புள்கிட்ட இருந்து மணியை வந்து திருடுற அந்த விஷயங்கள்லாம் வந்து நடக்கும்போது அதை ஒரு வீடியோ போடும்போது நானே சில்லறையை செதற விட்டேன். வேறு லெவல், இதை பற்றி இவ்வளோ பெரிய ஃபாலோயர் பேஸ் இருக்க ஒருத்தர் வந்து வீடியோ வந்து போடுறாரு, இது பெரிய லெவல் அவேர்னஸாக வந்து போய் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு வந்து இருந்தது. இப்போ இந்த ஆம்ஸ்டர் காம்பேக்ட் எப்படி ஒர்க் ஆகுது, இது என்ன இந்த டேப் டு ஒன்று அண்ட் அவர் கிரிப்டோ பற்றி சொன்ன ஒரு சில மிஸ்கான்செப்ஷனான விஷயங்கள் வந்து பார்த்துட்டு ஏன் இந்த கிரிப்டோ இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து ஸ்கேமர்ஸ் அப்படின்னு அவர் மென்ஷன் பண்ணார், அது ஏன் எனக்கு அந்தளவு ட்ரிகர் ஆச்சு அப்படின்னு நான் லேட்டரான்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆம்ஸ்டர் காம்பேக்ட் வந்து ஒரு டேப் டு ஒன். கிரிப்டோவில் இந்த மாதிரி நிறைய ட்ரெண்ட் ஆல்ரெடி வந்து இருந்திருக்குது. ப்ளே டு ஒன்று, மூவ் டு ஒன் அப்படி இப்படின்லாம். மேபி நீங்கள் டைம் கிடச்சா அதெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்கள், என்னென்னு தெரிஞ்சுக்க வாய்ப்பு அமையும். இந்த டேப் டு ஒன்னை வந்து மைனிங் அப்படின்னு இந்த ஆம்ஸ்டர் காம்பேக்ட் எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ண கிடையாது. பட் மேபி ஒரு சில இன்ஃப்ளூயன்சஸ் நீங்கள் டேப் பண்ணியே மைன் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். முதல்ல அவர் அந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார், இது வந்து மைனிங் இல்லை, மைனிங்னால் ரொம்ப சஃபஸ்டிகேட்டடான டெக் ஹார்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி ஒரு ரூம் ஃபுல்லாக ஏஎஸ்ஐசிஸ் இல்லை ஜிபியூஸ் வச்சு ஏசிலாம் வச்சு மெயின்டைன் பண்ணால் அதுதான் மைனிங் அப்படின்னு. ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்லாம் வந்து 2017-18 அந்த டைம்லலாம் வந்து கொஞ்சம் பீக்கில் வந்து போய்ட்டு இருந்தது. இப்போது ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் நாட் ஸோ எஃபிஷியன்ட் அல்காரிதமாக தான் வந்து பார்க்கப்படுது. பெரும்பாலும் எல்லாருமே ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கோட அட்வான்ஸ்டு மெத்தட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் பெரும்பாலும் மைனிங் வந்து கைவிடப்பட்டது. பிட்காயின் இன்னும் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கில் ஆப்வியஸாக வந்து இருக்குது. அண்ட் இன்னும் ஒரு சில கிரிப்டோஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கில் வந்து இருந்துட்டு வந்துருக்குது. ஸோ அதனால் மைனிங்னா வெறும் இந்த சஃபஸ்டிகேட்டடான ஹார்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறது மட்டும் அந்த மைனிங் அப்படிங்கிறது வந்து இல்லை. புரியுதா? இதையாட்டு சொல்ல மாட்டேன். இதை என்னால மட்டும் இல்லை, இந்த நாட்டில் இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. இதே மாதிரி வேற ஒன்று சொல்லட்டுமா? இப்போ பொதுவாகவே ஏதோ ஒரு அசட் கிளாஸோ இல்லைன்னா ஒரு ட்ரேடபிள் கம்பானிட்டியோ 2 ஃபேக்டர்ஸ் சுற்றி தான் வந்து ரெசால்வ் ஆகுது. ஒன்று அதோட பிலீஃப் ஃபேக்டர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அது சுற்றி இருக்க கல்ச்சர். இப்போ கோல்டு இத்தனை செஞ்சுரிஸாக இத்தனை டெக்கேட்ஸாக இந்த அளவுக்கு ட்ராவல் ஆகி எல்லாருமே நம்பிக்கையாக கோல்டில் வந்து எனி டே வி கேன் இன்வெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்படின்னா கோல்டு
சுற்றி தான் நம்ம எக்கனாமி இத்தனை இந்த ஹியூமனைசேஷனே வந்து நடந்து சிவிலைசேஷன் இந்த அளவுக்கு வந்து வந்துருக்குது. இப்போது கோல்டை பேக்கப் பண்ணி முன்னாடி கரன்சிஸ் வந்து பிரிண்ட் பண்ணாங்க. லேட்டரான் அவுட் ஆஃப் தின் ஹேரில் வந்து பிரிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது என்ன தான் தின் ஹேரில் பிரிண்ட் பண்ணாலுமே இன்றைக்கும் நம்ம சேல்ரி வந்து நம்மளோட ஃபியட் கரன்சிஸ் ஐஎன்ஆராக இருக்கட்டும், யூஎஸ்டியாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்பி வாங்குகிறோம். ஏன்னா we trust in our own government. ஸோ இப்படி இருக்கனால தான் இப்படி வந்து எல்லாமே இயங்கிட்டு வந்திருக்குது. ஸோ நான் இது வழியாக என்ன வந்து சொல்ல வரேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வரைக்குமே பிட்காயின் விட சஃபஸ்டிகேட்டடான டெக் வந்து பிளாக் செயின் வேர்ல்டில் வந்து இருந்துட்டு வந்திருக்குது. பட் நத்திங் ஹஸ் ரீப்ளேஸ்ட் பிட்காயின் ஸோ ஃபர்ஸ்ட். ஏன் அப்படின்னா பிட்காயின் வந்து ஃபர்ஸ்ட் வந்த கிரிப்டோ கரன்சி. நான் இவ்வளோ நேரம் இது சொன்னதுக்கான காரணம் வந்து கிரிப்டோ ஒன்றுமே கிடையாது அப்படின்னாரு. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இப்போ அக்ராஸ் குளோப் வந்து அதுவும் யூஎஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் இடிஎஃப் பிட்காயினுக்கு வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு. அண்ட் இன்னும் ஒரு சில வாரத்தில் எத்தேரியம்கான ஸ்பாட் இடிஎஃப்பும் வந்து ட்ரேடபுளாக வந்து இருக்க போகுது. இப்போது இது எல்லாம் அப்ளை பண்ணதெல்லாம் ஏதோ ஜுஜுபி கம்பெனிஸ் இல்லை, வேர்ல்டு லீடிங் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் லைக் பிளாக் ராக்கு, வேன்யாக்கு, வல்கேரி இவங்களாம் தான் அப்ளை பண்ணது. ஜேபி மார்கன்லாம் லைக் இயர்ஸ் பிஃபோர் கிரிப்டோக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டாங்க. ஸோ இப்படி இருக்க ஒரு ஸ்பேஸ் இது வந்து இப்போ நம்ம இருக்க மாடர்ன் எக்கனாமியில் எல்லாமே கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து இல்லை. அஸ் வி ஆல் நோ லைக் டெக் அண்ட் இந்த அசட் கிளாஸஸோட வளர்ச்சி எங்கேயோ வந்து போயிட்டு வந்துட்டு இருக்குது. இப்போது கிரிப்டோ அப்படிங்கிறது ஒரு அவசியம் இல்லாத ஒரு பீஸ் ஆஃப் விஷயமா ஹியூமன் கைண்டுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் வந்து அவசியம் இல்லை. ஏன் நம்ம ஏடிஓடி நந்தா ப்ரோ வந்து ஒரு டெக் சேனல் ரன் பண்ணிவிட்டு சினிமா கண்டென்ட் சினிமா ஆளுங்களோட சேர்ந்து கூத்தடிக்கிறது கூட ஒரு அவசியம் இல்லாதது தான். சரி, ஓகே, இட்ஸ் கெட்டிங் பர்சனல். நான் வந்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, எவால்வ் ஆகிறது வந்து அவசியமா இல்லையா அப்படின்னு வந்து கேட்டோம்னா, நம்ம ஹியூமன் எவல்யூஷனே வந்து எங்கேயோ வந்து ஸ்டாப் ஆகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் போகணும், மாஸ்க்கெலாம் வந்து போகிறது அவசியமாக லைக் எதுவுமே வந்து அவசியம் வந்து இல்லை தான். பட் எந்த அளவுக்கு இந்த கிரிப்டோ ஆஸ் அ பீஸ் ஆஃப் டெக்காக யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கிறான்னா, கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன்ஸ்க்காக இருக்கட்டும் அண்ட் ஃப்ரிக்ஷன்லெஸ் டிரான்சாக்ஷனுக்கு. இப்போ என்ன மாதிரி ஒரு லேமன் என்கிட்ட ஒரு ஐடியா வந்து இருக்குன்னா, கன்வென்ஷனலான ஒரு வேலை என்னோட பிஸ்னஸை நான் வந்து கொண்டு போய் அதை க்ரோ பண்ணி பெரிய அளவில் அந்த எல்லாம் ஆக்கணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ கிரிப்டோ டோக்கனைசேஷன், இந்த டோக்கனைஸ்ட் எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் வந்து ரொம்ப பெரிய அளவில் கஷ்டப்படாமல் எனக்கு ஈஸியாக அதில் ஒரு வே அப்படின்னு வந்து இருக்கனால எந்த ஒரு மொக்க ஐடியா லைக் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாத ஐடியாவை கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது மூலயமா வந்து ஒர்க் அவுட் பண்ண வந்து ட்ரை பண்ண பார்க்கலாம். ஸோ அதனால் இங்கே இடத்துல நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆனதும் வந்து இருக்குது ஆப்வியஸாக. இப்போது ரொம்ப இயர்லி ஸ்டேஜஸில் வந்து இருக்கனால நிறைய க்ரீடியான பீப்புளும் இந்த ஸ்பேஸில் இருக்காங்க, நிறைய ஸ்கேம்ஸ்டர்ஸும் இதில் வந்து இருக்காங்க. ஸோ நம்ம அதுக்குன்னு எல்லாம் அந்த ஏன்னா 20,000 மேலே இப்போதைக்கு கிரிப்டோவில் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் எல்லாமே வந்து மோசமான டெக்கும் வந்து இல்லை, எல்லாமே வந்து க்ரீடியான டீமும் வந்து இல்லை. ஸோ எல்லாமே சேர்ந்த மாதிரி தான் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து ஈஸியாக இதில் வந்து ஒருத்தங்க டோக்கனைஸ் பண்ணுறாங்க, ஒரு வெஞ்சர்ஸ் கிட்டேருந்து மணி வந்து ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து கிரிப்டோவில் மட்டுமே வந்து நடக்கிற மாதிரி வந்து சொல்லவும் முடியாது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியன் மார்க்கெட் இந்த ஐபிஓலேயே வந்து பார்த்திங்கன்னா மாமாத் இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து ஒரு 1000-2000 கோடி வந்து ரெவன்யூஸ் வந்து பண்ணிவிட்டு அவங்களோட வேல்யூவேஷன் வந்து பார்த்திங்கன்னா thousands of lakhs of crores வேல்யூவேஷனில் லிஸ்ட் பண்ணுறாங்க. அதுவுமே அப்போ ஸ்கேம் தானே. அதை பற்றி நீங்கள் வந்து பேசலாம்ல. இது வந்து கிரிப்டோவில் நடக்கிறது மட்டுமே வந்து கிடையாது, இட்ஸ் ஈவன் ஹேப்பனிங் இன் ஆர் ஓன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்லேயுமே வந்து நடக்குது. இது மூலயமா நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா இடத்துலையுமே ஸ்கேம் ஆனது வந்து நடக்குது, ஸ்கேமுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. நம்ம அவேர்டாக வந்து இல்லாத வரைக்கும் we are very very vulnerable. Here I summarize. ஆக்சுவலாக அகெயின் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரெக்கார்ட் பண்ண ஒரு சில கிளிப்ஸ்லாம் காணாமல் போயிருச்சு. ஹார்ட் டிஸ்கே மிஸ் ஆயிடுச்சு. என்னன்னா வந்து சில ஹார்ட் டிஸ்க்ஸ் வந்து ஓல்டாக இருந்தது, சிலது வந்து கரப்டாக இருந்தது. சரி, ஓகே. இப்போ A to D இவ்வளோ பெரிய சேனலாக இருக்குது, டெய்லி மில்லியன் கணக்கில் வியூஸ்லாம் வந்து போகுதுன்னா கொஞ்சம் டேக் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரோ. நீங்கள் ஈஸியாக யார் மேலே வேணால் ஒரு ஃபைட்லாம் வந்து போக முடியாது. பீப்புளை ஏதோ ஒரு வகையில் ஸ்கேம் பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அது ஒரு அவேர்னஸ்க்காக பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். பட் ஆனால் சும்மா உருட்டு அப்படின்னு போட்டால் வியூஸ் போகுது, ஏதாவது ஒருத்தங்களை குறை சொல்லி இல்லை யாராவது ஒருத்தங்களை வந்து ஸ்லட் ஷேம் பண்ணி வீடியோ போட்டால் வியூஸ் போகுது அப்படிங்கிறதுக்காக இது நீங்கள் எல்லாமே அதே ஒரு பேட்டர்னாகவே வந்து பண்ணிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஒரு சோல்ஜராக.
இப்போ நீங்கள் வந்து அட்லீஸ்ட் தமிழ் டெக்கோ ஒரு டெக் பாஸோ ஒரு பெரிய ஒரு சேனல் அவங்களாம் வந்து அடிக்கும் போதாவது பரவாயில்ல, அவங்ககிட்ட தாங்குற சக்தி இருந்தது. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நீங்கள் இப்போ ரேண்டமான ஒரு சில ரீல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க ஏதோ கஷ்டப்பட்டு ஏதோ த்ரைவ் பண்ணி ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகலான்னு வந்து வீடியோஸ் போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏமாத்தினா பரவாயில்ல, அது வேறு செக்மெண்ட், அவங்கள நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். பட் இவங்க ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க, இதில் என்ன தப்பு அப்படிங்கிறது ஒரு லேமேனாக பார்க்குற நீங்களே யோசிச்சு பார்த்தா கூட அதில் அவ்வளோ மீனிங்ஃபுல்னஸே இல்லை. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சும்மா அவங்க ஏதோ வீடியோஸ் போடுறாங்க, இதில் அவங்க எதுவும் காசு எதுவும் வாங்கலை, அப்படி எதுவும் இல்லாதப்போ தேவையில்லாமல் அவங்கள ஸ்கேமர்ஸ் அப்படின்லாம் வந்து போடுறது, அவங்க வீட்லேயோ இல்லை வேறு யாரோ அவங்க சம்மந்தப்பட்டவங்க பார்க்கும்போது அது பெரிய லெவலில் அவங்களுக்கு மென்டலாக ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ இது அவ்வளோ எதுவும் எனக்கு நல்ல விஷயமா வந்து தோணலை. அண்ட் ஆல்சோ நீங்கள் முன்னாடி போட்டுட்டு இருந்த வீடியோஸ்க்கெலாம் நான் ரொம்ப பெரிய ஃபேனாகவே வந்துருந்தேன். நீங்கள் பிசி காம்பனன்ட்ஸ் பற்றி ஒரு டெக் ரீதியாக நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குற மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இருந்தீங்க. இப்போ ரீசெண்டாக ஃபுல்லாகவே வந்து ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்ட் உருட்டுன்னு போட்டு சும்மா ஏதோ ஒரு வீடியோஸ் போடுற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக வந்து ஃபீல் ஆகுது. இப்போ இந்த வீடியோ ஓவரால் ஏதோ ஒரு வகையில் மீனிங்ஃபுல்லாக வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching this video. Thank you your cooperation.